So guys, welcome to the second lab of Get Started with Looker. So இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா Data Explorer Quick Startன்னு இருக்கு. ஸோ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு ஸ்டார்ட் கொடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிக்கும். இங்கே உங்களுக்கு ஓப்பன் லுக்கர் இருக்கும். ஸோ இதை நான் கொடுத்து இன்காக்னேட்டோவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இமெயில் பாஸ்வேர்டுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ லாகின் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு லுக்கர் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ லோட் ஆகி முடியட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த பேஜ் வந்தோடனே டெவலப்மெண்ட் போட ஆன் பண்ணிக்கணும். ஸோ அது இங்கே பாட்டமில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பித்தோடனே ஆன் ஆனதுக்கப்புறம் நம்ம லேபை ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த சைட் ஃபைண்ட் அ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ இங்கே இ-காமர்ஸ் ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளைட்ஸ் தான் நம்ம பண்ண போகிற லேப். ஸோ ஃப்ளைட்ஸ் வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இசட் டெஸ்ட் ஜென்ரல் இருக்கும். ஸோ இது ஜென்ரல் கொடுத்துட்டு இந்த சைடு ஃப்ளைட்ஸ் தரேன். இதில் FAA மாடல்னு ஒரு இது இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 45 லைன்ஸ்க்கு அவங்க கமெண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் என்டர் அடித்து நான் நம்மளோட கமெண்டை டிஸ்கிரிப்ஷனில் ஆஸ் யூஷுவல் நான் தந்திருப்பேன், அதை காப்பி பண்ணி பாட்டமில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஹேஷ்டேக் இருக்கும், அது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் எனக்கு எடுக்கிறேன். ஸோ நீங்களும் ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சேவ் சேஞ்சஸ் நான் தரேன். சேவ் சேஞ்சஸ் தந்ததுக்கப்புறம் இங்கே வேலிடேட் லுக் எம்எல்னு இருக்கும், அதை நான் தரேன். அது ரன் ஆனதுமே கமிட் சேஞ்சஸ் அண்ட் புஷ். ஸோ இங்கே நீங்கள் என்ன வேணால் தந்துக்கலாம். ஸோ நான் ஹலோன்னு தரேன், தென் கமிட். ஸோ நமக்கு இது கமிட் ஆனதுக்கப்புறம் டெப்ளாய் டு ப்ரொடக்ஷன் தந்துடணும். இப்போ நமக்கு அப் டு டேட்டுன்னு காமிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே லுக்கர்னு இருக்கும். ஸோ இதை அப்படியே இங்கே மவுஸ் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் நியூ டேப்னே தந்துக்கோங்க. ஸோ இது இன்னொருக்காகவும் நீங்கள் தந்துக்கோங்க. ஸோ நம்ம 2 வாட்டி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்தோடனே நம்ம வந்துட்டு டெவலப் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஃப்ளைட்ஸ், ஸோ நம்ம லொக்கஸில் போகலாம். எக்ஸ்ப்ளோரில் ஏர்போர்ட்ஸ் நம்ம தந்துக்கணும். ஸோ அந்த ஏர்போர்ட்ஸ் தந்ததும் நமக்கு உள்ளே போகும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டாஸ்க் இருக்குது, டாஸ்க் 1 அண்ட் டாஸ்க் 2. ஸோ டாஸ்க் 1 வந்துட்டு நம்ம இந்த விண்டோவில் பண்ணுவோம், டாஸ்க் 2 வந்துட்டு நம்ம இந்த விண்டோவில் பண்ணலாம். ஸோ டாஸ்க் 1 தரேன். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுவோம். அந்த சேவ் பண்ணுறக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நேமில் சேவ் பண்ணுவோம். ஸோ இப்போ டேட்டாஸ் லோட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு லோட் ஆனோடனே இந்த சைட் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே சேவ் இருக்கும். சேவ் கொடுத்து டு அன் எக்ஸிஸ்டிங் டேஷ்போர்ட் அது கொடுத்தோடனே உங்களுக்கு இங்கே வந்துட்டு டைட்டில் காமிக்கும். ஸோ அந்த டைட்டில் இவங்களே தந்திருப்பாங்க. ஸோ இங்கே தந்திருக்காங்க ஆவரேஜ் எலிவேஷன். இங்கே காப்பி பண்ணும்போது அந்த ஃபுல் ஸ்டாப்பை காப்பி பண்ணிடாதீங்க, அது இல்லாமல் நீங்கள் காப்பி பண்ணணும். ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஆவரேஜ் எலிவேஷன் தந்துட்டு கிளிக் ஆன் நியூ டேஷ்போர்ட் தரணும். இங்கே வந்துட்டு நியூ டேஷ்போர்டோட நேம் கேட்கும், ஏர்போர்ட்ஸ் ஆர் ஃப்ளைட்ஸ். ஸோ பாருங்க இங்கே ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் தான் நான் காப்பி பண்ணுறேன். இங்கே நியூ டேஷ்போர்ட் ஏர்போர்ட்ஸ் ஆர் ஃப்ளைட்ஸ் ஓகே தரேன். இங்கே சேவ் டு டேஷ்போர்ட். ஸோ இந்த சேவ் டு டேஷ்போர்ட் கொடுத்தோடனே செக் மை ப்ராக்ரஸ் தரேன்.
ஸோ எனக்கு இந்த அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம இந்த லுக்கருக்கு போய்க்கலாம். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் போய்க்கலாம். எக்ஸ்ப்ளோரில் அதே ஏர்போர்ட்ஸ். ஸோ நமக்கு 2 டாஸ்க் காமிச்சுது. இப்போ நம்ம 2வது டாஸ்க்கு போகலாம். ஸோ ஒன்ஸ் இது வந்துட்டு உங்களுக்கு கிராஃப் மாதிரி இருக்கும். இதில் ஒரு சின்ன இது பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பாருக்கு போய்க்கலாம். ஸோ இந்த சைடு உங்களுக்கு பார் இருக்கும். பார் விஷுவலைசேஷன் போயிட்டு இங்கே ரோல் லிமிட் வந்துட்டு நம்ம செட் பண்ணோம். ஸோ இங்கே ரோல் லிமிட் வந்துட்டு நம்ம 5க்கு செட் பண்ணோம். ஸோ 5க்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். தென் ரன் தரணும். ஸோ ரன் தரணும். ஸோ நமக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம ஒன்ஸ் ரன் ஆனதுமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சோடனே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் டேஷ்போர்ட் இந்த டைட்டிலுக்கு நம்மளோட டைட்டில் தரலாம். ஆவரேஜ் எலிவேஷன் ஃபெசிலிட்டி டைப். இங்கே ஏர்போர்ட்ஸ் அண்ட் ஃப்ளைட்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு சேவ் டு டேஷ்போர்ட். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சிட்டோம். மார்க்ஸ் அப்டேட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ மார்க்ஸுமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம இந்த லேபை முடிச்சுக்கலாம். இந்த லேப் தரேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம செகண்ட் லேபை முடிச்சிட்டோம். தேங்க்யூ கைஸ்.